கொஸ்டின் ஜெராக்ஸே இருக்கே. Hi students, 12th standard accountancy chapter 5 admission of partnerல exercise sum number 18 பார்க்க போறோம். Aparna and Priya are partners who share profit and losses in the ratio of 3:2. Brinda joins the firm for 1/5 share of profit and brings in cash for her share of goodwill of ₹10,000. Pass necessary journal entry for the adjusting goodwill on the assumption that the fluctuating capital method is followed and the partners withdraw the entire amount of their share of goodwill. என்ன கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அபர்ணா அண்ட் பிரியா ரெண்டு பேருமே ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2 சொல்றாங்க. பிருந்தாங்கிறவங்க நியூ பார்ட்னரா ஃபர்முக்குள்ள ஜாயின்ட் ஆறாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:5 சொல்லியிருக்காங்க. பிருந்தா என்ன பண்றாங்க, ₹10,000 கேஷ் கொண்டு வராங்க. எதுக்கு? அவங்களுடைய ஷேர் ஆஃப் குட்வில்காக ₹10,000 கேஷ் கொண்டு வராங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், பாஸ் த நெசசரி ஜேர்னல் என்ட்ரி ஃபார் த குட்வில்னு சொல்லியிருக்காங்க. குட்வில் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, ₹10,000 பிருந்தாங்கிறவங்க கொண்டு வந்திருக்காங்க. நியூ பார்ட்னர் ₹10,000 கேஷ் ஃபார் குட்வில். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுங்க. ரெண்டாவது ஜேர்னல் என்ட்ரி, the partners withdraw the entire amount of their share of goodwill சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓல்டு இவங்க பிருந்தாங்கிற நியூ பார்ட்னர் ₹10,000 பிஸ்னஸ்க்கு கொண்டு வராங்க கேஷ் குட்வில்ன்ற பேர்ல. அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. அடுத்தது இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் ₹10,000 குட்வில்ல வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அவங்க ஷேருக்கு அலாட் பண்ண குட்வில்ல அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எதுக்கு பண்றோம்னா, இப்போ குட்வில் கேஷ் ஃபர்ம்குள்ள வருது. குட்வில்ன்ற பேர்ல வந்தாலும் சரி, கேபிட்டல்ன்ற பேர்ல வந்தாலுமே கேஷ் ஃபர்முக்குள்ள பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்குள்ள வந்ததுன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் பண்ணணும், இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். கேஷ் அக்கௌண்ட் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். எவ்வளவு ரூபாய் வருது? ₹10,000 கேஷ் கொண்டு வராங்க அப்படின்னு தான். கிரெடிட் எது பண்ணணும்? ஓல்டு பார்ட்னர் ரெஸ்பெக்டிவ் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். யாரெல்லாம் இந்த ரெஸ்பெக்டிவ் பார்ட்னர்ஸ்? அபர்ணா அண்ட் பிரியா. அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டலுக்கும் ஃபிக்ஸ்டு கேபிட்டலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல இந்த சம்ம பாஸ் பண்ணுங்க, ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூ பார்ட்னர் கேஷ் கொண்டு வராங்க குட்வில்ன்ற பேர்ல வந்ததுன்னா ஜேர்னல் என்ட்ரி என்ன எழுதணும்? கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ரெஸ்பெக்டிவ் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவங்களுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோல ரெஸ்பெக்டிவ் ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு குட்வில்ல ஷேர் பண்ணி கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ குட்வில் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் ₹10,000 எழுதிட்டோம். ரெஸ்பெக்டிவ் பார்ட்னர் அபர்ணாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பிருந்தாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ₹10,000 எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு? சாக்ரிஃபைசிங் ரேஷியோல தான் குட்வில்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ன்றது ஃபார்மேட். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொஸ்டின்ல கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்னா நம்ம என்ன செய்யணும், ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை அசியூம் பண்ணி குட்வில் கேஷை குட்வில்ல என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ட்ரு பண்ணிடணும். ஸோ இங்கே ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 3:2 தான் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அந்த 3:2 ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை சாக்ரிஃபைசிங் ரேஷியோவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ 3 யாருக்கு போகுது? அபர்ணாவுக்கு போகுது. 2 யாருக்கு வருது? பிரியாவுக்கு வருது. டினாமினேட்டர்ல என்ன பண்ணுவோம்? ரேஷியோவை ஆட் பண்ணி டினாமினேட்டர் என்டர் பண்ணுவோம். அப்போ 3 + 2 எவ்வளவு? 5 டினாமினேட்டர்ல என்டர் பண்ணிட்டோம். இப்போ ₹10,000 அபர்ணாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? இப்போ கேன்சல் பண்ண போறோம். ₹10,000 1 5 is 5, 2 5s are 10, 3 0 இங்க என்டர் பண்ணிட்டோம். 2,000 × 3 are ₹6,000 அபர்ணாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. அடுத்து பிரியாவோட அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ₹10,000 குட்வில் எப்படி ஷேர் பண்றோம்? 2/5 பேசிஸ்ல 1 5 is 5, 2 5s are 10, 3 0 என்டர் பண்ணிட்டோம். 2 2s are ₹4,000 அபர்ணா பிரியாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட ஷேரை குட்வில்ல கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இதுதான் குட்வில் நியூ பார்ட்னர் கொண்டு வராரு அப்படின்னா இதுதான் ஃபார்மேட் கேஷா எடுத்துட்டு வரும்போது. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட்னர்ஸ் withdraw the entire amount for their share of goodwill. ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்றாங்க, என்டையர் ஷேரையுமே என்டையர் குட்வில்லுமே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அவங்கவுங்களுடைய ஷேருக்குன்னு நம்ம சாக்ரிஃபைஸ் ரேஷியோல
பிரிச்சுட்டோம் இல்லையா குட்வில்ல, அதை அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன ஃபார்மே ஜேர்னல் என்ட்ரி என்னன்னா அப்படியே ரிவர்சிங் ஆர்டர். இங்க என்ன பண்ணிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கோமா, இங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல என்ன பண்ணோம், வித்ட்ரா பண்ணிட்டா. ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் யாரு, அபர்ணாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா 6,000 rupees, பிரியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா 4,000 rupees அண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 10,000 rupees. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர். 2 4 எடுத்துட்டு